குட் மார்னிங். இன்றைக்கி புதினா பொடி எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சு கொடுக்குறேன். முதல்ல புதினா நல்லா அலம்பிட்டு பேப்பர்லேயோ துணியிலையோ காய வைக்கணும். பொடிக்க வேண்டிய பொருட்கள்: உளுத்தம்பருப்பு, 5-6 மிளகாவத்தல், கடலைப்பருப்பு, பெருங்காயம், புளி, ஜீரம், குருமிளகு. சீஞ்சட்டில் ஒரு முட்டை எண்ணெய் விட்டுருங்கோ. அப்புறம் கடலைப்பருப்பை வரவுங்கோ. வந்த பின்ன ஒரு தட்டில் கொட்டி வச்சுங்கோ. இதே சீஞ்சட்டில் உளுத்தம்பருப்பு வறுத்துங்கோ. சிவந்த பின்ன வெத்த மிளகா போட்டுங்கோ. ஜீரம், மிளகு, பெருங்காயம் எல்லாம் வறுத்த பின்ன கடலைப்பருப்போடு போட்டுங்கோ. நல்லா விட்டு புளியை போட்டுங்கோ. புளி சாஃப்டான பின்ன ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நார் வரும், அதை எடுத்துடுங்கோ. இஞ்சிட்டிலேயே புதினா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கோ. சுருங்கினோடனே உணச்சிடுங்கோ. இப்போ அதை ஆற வையுங்கோ. இதெல்லாம் புளி, புதினா, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அரையுங்கோ. இல்லையே கொஞ்சம் உப்பு போட்டுங்கோ. பருப்பெல்லாம் போட்டு குறையாக அரைச்சிடுங்கோ. இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கணும். புதினா பொடி ரெடி. இது சாத்தில் பெசஞ்சு சாப்பிடலாம், அல்லட்டா இட்லி தோசையை கூட சாப்பிடலாம். ஏன்னா கேர்ட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்க சொல்லுங்க. பாய். புதினா உதிரியாக வரணும்னா 4-5 நாளைக்கு வெயிலில் புதினா உணர்த்தி இதே மாதிரி மெத்தடில் பண்ணுங்க.